அண்ணாமலை நெக்ஸ்ட் டைமில் இறங்கி அடிச்சாருன்னா அண்ணாமலை வெர்சஸ் விஜய்ன்ற மாதிரி போகும். பரபரப்பாக பேசப்பட்ட அண்ணாமலை 2 நாளில் வந்து சைலண்ட் பண்ணிட்டு போயிட்டார். வேலுமணிக்கும் அவருக்கும் சின்ன இடைவெளி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி ஒரு ஐடியா இருக்கு. பரபரப்பாக பேசப்படுறாங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். அரசியல்ல பல்வேறு அணி மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கு. சனிக்கிழமை ஆனாலே ஒரு சம்பவம் இருக்கு. தாவைக்கால வந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக வந்து வேற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு வெளியில. அதாவது செந்தில் பாலாஜி வந்து மீண்டும் அதிமுக வருதா பரபரப்பாக பேசப்படுறாங்க. அவர் வருவாரா? இபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லியில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் நான் முடிச்சு கொடுக்குறேன். ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கும் அவருக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குன்னு அப்படி பரபரப்பாக பேசப்படுறாங்க. இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா அதோட வேறு சில ஏற்பாடுகளை திமுக தலைமை செய்துவிட்டது. அதனால் செந்தில் பாலாஜி சேஃப். நேற்று சிடி நிர்மல்குமார் பேச்சு கேட்டீங்களா? ஆளுநர் பல விஷயங்களுக்கு பர்மிஷன் மாற்றிருக்காரு. இவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க போல அப்படின்னு பேசினார்ல. கிட்டத்தட்ட அந்த ரூட்டை போகிறாங்க. அதனால் செந்தில் பாலாஜி இங்கே வரணும்னு அவசியமே இல்லை. ரெண்டாவது எம்எல்ஏ வரணும்னா எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ணிட்டு வரணும். வந்து மறுபடியும் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு அந்த எம்எல்ஏ சீட்டில் தாவேகா ஜெயிச்சிடும். இந்த தொல்லைலாம் தேவையா? அதனால் டெல்லி பிரச்சனைலாம் இவங்களே பார்த்துக்கிறாங்க. இன்னொரு விஷயமே பேசுகிறாங்க. டெல்லி கேபினெட்டில் வந்து திமுகவுக்கு வந்து 3 அமைச்சர் பதவி காத்திருக்கு. மிக விரைவில் வந்து திமுக பாஜக வந்து இணையக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? கிட்டத்தட்ட உண்மை. ஆனால் கேபினெட்டில் இவங்க உடனே உள்ளே போகிறாங்களான்னு தெரியாது. 2029 2 பேரும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு உதாரணம் வேணும்னா 2 நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன்ட்ட திமுகவோட கூட்டணி அமைப்பிடலாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கேட்குறாரு. அது சம்பந்தமாக தேர்தல் நேரத்தில் முடிவெடுத்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் என்டிஏல தானே இருக்கீங்க, அதிமுகவில் தானே இருக்கீங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்கணும்? ஏமா நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், எங்களை பாசிச கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோமா திமுக, நாங்கள் எப்படி திமுகவோட போவோம்? என்ன கேள்வி அப்படிலாம் கேட்கணும். அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாகும். அண்ணாமலை ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட அண்ணாமலை 2 நாளில் வந்து சைலண்ட் மோட்ல போயிட்டார். சைலண்ட் மோட்லலாம் போல, அவர் அதுக்கான முயற்சியில் இருக்கார். அதனால் அவர் வந்து ஜூலை மாதத்தில் நான் வந்து வேகம் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஜூலை மாதம் வரும்பொழுது அவர் கட்சியை அறிவிக்கிறது மற்ற விஷயம். இறங்கிட்டாருன்னா அவர் இயக்கம் அவர் வேகமாக போவார். அப்படி வேகம் எடுத்தாருன்னா அது எவ்வளோ வேகம் எடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. ஏன்னா திமுக பாஜகவோட போச்சுன்னா அதோட திமுகவுடைய முடிவுரை எழுதிட வேண்டியதான். இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச இஸ்லாமியர்களும் விலகிடுவாங்க. அவங்க வந்து அதிமுகவுக்கும் அல்லது தாவேகாவுக்கு தான் ஆதரவுன்னு போவாங்க. அதிமுகவுக்கு பெரும்பாலும் போகிறத விட தாவேகாவுக்கு போகிறது தான் விரும்புவாங்க. அப்போ திமுகவே தாவேகாவை பலப்படுத்துகிற வேலையை பண்ணிடும். ஆனால் திமுக ஏன் இந்த வேலையை பண்ணுது? முடிவுரை எழுதுகிற அளவுக்கு ஒரு செயல்பாடு ஏன் ஈடுபடுறாங்கன்னா அவர்களுக்கு பெரிய பிரச்சனை, தலைக்கு மேலே கத்திலாம் தொங்கிட்டு இருக்கு. அதனால் முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும், கட்சியெலாம் அப்புறம்ன்ற மாதிரி முடிவு போயிடும். அதனால் இந்த கேப் வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தும். அண்ணாமலை நெக்ஸ்ட் டைமில் இறங்கி அடிச்சாருன்னா அண்ணாமலை வெர்சஸ் விஜய்ன்ற மாதிரி போகும். 2 பேர் தான் இந்த கால அரசியல் அதுதான் போகும். ஏன்னா அதிமுக இப்போ வரைக்கும் தகராறு ஓடிட்டே இருக்கு. நேற்று கூட சிவி சண்முகத்தை எஸ்பி வேலுமணி எல்லாம் அந்த டீம் பார்க்குறாங்க. அது நம்பிக்கை இல்லாத தலைமையின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு டீமும் கூட இருக்கிறவங்களே நம்பாத தலைமையுமாக அங்கே போயிட்டு இருக்கு. அது எப்போ வேணாலும் நித்திய கண்ட பூர்ணாயிஸ். திமுக பாஜகன்னு போச்சுன்னா 2 பேரும் பாஜகவுக்கு இங்கே ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பாஜக திமுகன்னு போனால் திமுக உள்ள ஓட்டம் அடிப்படாது. அப்போ யாருக்கு கிரவுண்டு கிளியராக இருக்குது? கரெக்டாக வேலை செஞ்சால் அண்ணாமலைக்கு. வைகோ வந்து டெல்லி பிரதிநிதியா நியமிக்க போறாதா ஒரு தகவல் இருக்கு, உண்மைங்களா? டெல்லியில் வைகோவுக்கு செல்வாக்கு இருக்கு. வைகோ பல விஷயங்களை செய்வார், சொல்ல முடியாது. அடுத்த ராஜ்யசபாவில் கூட வைகோவுக்கு 2028 ராஜ்யசபா எம்பியாக ஆக்கலாம். அதுக்கு முன்னோட்டமாக டெல்லி பிரதிநிதியாக வைகோவை ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க வந்து ராஜினாமா செய்வாங்களா இல்லை டிஎம்கேயோட பயணிப்பாங்களா? அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவோட இணைவாங்க.
அதாவது மதிமுகவோட தாவேகா கூட்டணி வருவாங்க. அந்த தொகுதியும் உங்களுக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த 2 எம்எல்ஏக்கெல்லாம் பேசி முடிச்சதா சொல்றாங்க. யார் பேசணும்? திமுக தலைமை. திமுகவுக்கும் அந்த வல்லமை இருக்கு. திமுக நினைச்சா என்ன வேணா பண்ணும். அவர்களால எதை வேணா பண்ண முடியும். அதனால அந்த எம்எல்ஏக்களை தீர்மானிக்கும். ஏன்னா அதனாலதான் வந்து வைகோ வேகமா இருந்த வைகோ வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுதா? என்ன வேகம் என்ன சைலண்ட்? அவங்களுடைய பொதுக்குழு கூட்டிட்டு அதுக்கப்புறம் அறிவிப்பாங்க. சில விஷயங்கள கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னு தாவேகா தரப்புல கேட்டுட்டதுனால அவ்வளவுதான். பெரிய அளவில் தான் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து மேகதான இஷ்யூல வந்து எல்லா கட்சியும் வந்து இணைந்து இது பண்றாங்க. அதுல வந்து முக்கியமா வந்து உதயநிதியுடைய ஸ்டாலின் அந்த கோரிக்கையை வந்து சிஎம் வந்து பரிசீலிக்கிறேன், அது சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்கணும்? எங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொடுங்க, அவங்க கூட டெல்லிக்கு வரன்ட்டுருக்காங்க. சரி வாங்க சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன பெரிய இது? ஏன்னா ஒரு குழு ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழுனா கோரிக்கையை வந்து பிரதமர்கிட்ட மற்றவங்கள்ட்ட கொடுக்கறத வந்து தாவேகா தரப்புல இல்லாட்டி அரசு அதிகாரி தரப்புல கொடுக்காம ஒரு அனைத்து கட்சி குழுவாக போய் தமிழகம் ஒற்றுமையா இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு எம்பிகள் எம்எல்ஏக்கள் கொண்ட குழுவா போய் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல கோரிக்கை அது. திமுக உருப்படியா ஒரு கோரிக்கையை வச்சிருக்குது. அதனால அந்த கோரிக்கையை அவர் உடனே ஏற்றுட்டார். அவரும் வந்து அதை உடனே அதில் தீர்மானத்தை சேர்த்துட்டார். நல்ல விஷயம். தமிழகம் இந்த விஷயத்துல ஒற்றுமையா இருந்தாலும் கொஞ்சம் பயம் டெல்லி. முதல் நாள் கூட்டத்தொடர்லயே நேற்று கவர்னர் உரையில வந்து திமுக வந்து முன்னாடி எப்படி வேகமா வந்து செயல்பட்டாங்களோ அந்த வேகத்தை நேற்று பார்க்க முடிஞ்சது. வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறாரு, அந்த கோஷம் போட்டு பேட்ஜ் போட்டுட்டு அந்த பத்திரிகைகள் எல்லாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பட்டியலிடுறாங்க. அந்த 1 மாத காலத்துல வந்து எத்தனை கொலைகள் நடந்தது, எத்தனை பாலியல் செயல்கள் நடந்தது, போன ஆட்சியில மின் கட்டணம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போன ஆட்சியில பிரச்சனை இல்லையா? தேனப்பாலம் தான் ஓடிச்சு. அதாவது நியாயமான விஷயங்களை இப்போ பிரச்சாரமாக கொண்டு போறீங்க பண்ணுறீங்கன்னா அதுக்கு மரியாதை இருக்கும். என்னமோ இவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சிறப்பாக இருந்தது மாதிரியும், காவல்துறையிலும் கட்டமை ஆற்றி கஞ்சா மது போதை எதுவுமே இல்லாத மாதிரி இவ்வளோ சீரழிவு சட்டம் ஒழுங்கு காரணமே இவர்கள் தான். அதிகப்படியான பார்கள், பப்புகள் இதெல்லாம் அனுமதி கொடுத்தது இவங்க தான். FL2 பார் அது இது. அதாவது டாஸ்மாக் மட்டும் இருந்த இடத்துல 3 வகையான இது பார்கள், சட்டவிரோத பார்கள், பப்புகள், இந்த இது FL2 பார், இந்த மாதிரி பல வகையில் எப்படிலாம் சரக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த பப்பு கலாச்சாரம் வந்து இளைய தலைமுறையை மொத்தமாக சீரழிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வேலை செய்யறான் பண்றான், 10 பசங்க ஒன்று சேர்றான்னா அதில் ஒரு 5 பேர் பப்புக்கு போறான்னா மீதி 5 பேரும் கூட கொண்டு போயிடும். சும்மா வா வெளியே பாரு, பொண்ணுங்க வரும். அதாவது இளைஞர்களுக்கு பல விஷயங்கள் ஈர்ப்பு இருக்கும். சரக்கு அடிக்க மாட்டான், அது இதெல்லாம் பிடிக்காது. பொண்ணுங்க வரோன்னா சில பேர் ஜாலியாக போவோம். அப்போ ஒரு பொண்ணு கூட வந்துச்சுன்னா ஃப்ரீ அப்படின்னா அந்த இது அதுக்கும் வந்து வாசலில் நிற்குங்க. அதுங்களை கை கோத்துன்னு உள்ள போயிடுவாங்க. அதுங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது பழம் கிடைக்கணும், பசங்க ஜாலியாக இருக்கும். அந்த போதை இந்த மாதிரி லாகிரி வசதி பின்னாடி போகாதவங்க கூட பொண்ணுன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா இயற்கையாக எல்லா ஆண்களுக்குமே அது ஒரு இது உண்டு. அந்த மாதிரி தொடர்பு கிடைக்கும் அப்படி இப்படி. அதுக்கு பிறகு உள்ளே போன பிறகு மச்சான் கொஞ்சம் போடுறது மாத்திரை மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இந்த அதிகமான இந்த விஷயங்கள்லாம் வந்தது காரணமே வியாபாரத்தை விருத்தி பண்ணுறது தான். போதை வியாபாரம் பெரிய அளவில் நடக்குது, விருத்தி பண்ணுறது தான். அப்போ அந்த விஷயத்தில் எல்லா சீரழிவும் ஆகிட்டு இன்னைக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு விஜய் ஆட்சி பண்ணிட்டாரு, நாளைக்கே சரியாகணும் ஆகாது. இப்போ இந்த போதை கலாச்சாரத்தை தான் முழுமையாக ஒழிக்கணும். சரி, இதை ஒழிக்கணுமே, யாரை வச்சு ஒழிக்கணும்? காவல்துறை. காவல்துறையில் நீங்கள் கடுமையான நடவடிக்கை சீர்திருத்தம் கொண்டு வராமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் தாவேகா கவர்மெண்ட்டு அந்த வேலையை செய்யலை. அதிகாரிகளில் இப்படி இப்படி மாற்றி கீத்தி போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கஞ்சா பிடிச்சாங்க, அதை பண்ணாங்க தெரியல. கீழெல்லாம் நீங்கள் எல்லா ஸ்டேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா எவன் கஞ்சா வைக்கிறான், எங்கே மாத்திரை வைக்கிறான், எவன்கிட்ட மாமூல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். அப்போ அதை அந்த கீழே இருக்கிற காவலர் வரைக்குமே உங்களை மாற்றம் கொண்டு வரும். அப்போ தான் நீங்கள் முற்றிலும் ஒழிக்க முடியும். அன்ஸு, குட்கா இதெல்லாம் விற்கிற கடைகள்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதெல்லாத்தையுமே சரி பண்ணுற வேலை, எச்சரிக்கை கொடுக்குறது, நோட்டீஸ் கார்பரேஷன் மூலியமாக மற்ற இது மூலியமாக நான் வந்து பார்த்தோன்னா அடுத்து பார்த்தா கடைக்கு சீலு அப்படின்னு சும்மா பேருக்கு 2 கடைக்கு சீல் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறதெல்லாம் வேலையாகும். அப்போ இந்த பயத்தை கொண்டு வரணும். கஞ்சா இதெல்லாம் விற்றா கடுமையான தண்டனை, இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணாதான் நீங்கள் ஒழிக்க முடியும். இதெல்லாம் ஒழிச்சாதான் சட்டம் ஒழுங்கை சரி பண்ண முடியும். இதற்கு காரணமாக இருந்தவர்களை இன்னைக்கு வந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்படி இருக்குதுன்னு வந்து கோஷம் போடுறோம்.
வாயை திறங்க சிஎம்னா அவர் என்ன வாய் முடிக்கிறாங்க? ஏன் வாய் திறகுறாரு, மூடிட்டு இருக்காரு, என்ன வேணா பண்றாரு. அவர் வேலையை அவர் பார்க்குறாரா இல்லையா? இதெல்லாம் ப்ரொவோக் பண்றது. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலாகாலத்துக்கு மக்கள் உங்களை கூப்பிட தான் உட்காருவாங்க. இது உங்களுக்கு அனுபவமே இல்லையா? எம்ஜிஆர் இந்த மாதிரி தானே பண்ணீங்க. மக்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது இது பண்ணாங்களா? இன்னி மாதிரி விஜய்கிட்ட பண்றீங்க. இது தொடர்கதியா இருக்கு. அப்புறம் நேற்று இந்த ஆளுநருடைய உரையை பார்த்துருப்பீங்க. ஒரு சிறிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்கறது. அதாவது கவர்மெண்ட் என்ன பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோ அது அப்படியே தானே அவர் படிச்சாரு. ஆமா, ஆளுநர் உரைன்றது அப்படிதாங்க. அதை படிக்கலன்னா ஒரு ஆளுநர் வேலையை பார்க்கலன்னு அர்த்தம். ஆனா இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு மாற்றமா தானே அதை பார்க்க முடியும். ஆமாங்க, நீங்க போன கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கவர்னரோட சண்டை போட்டுட்டு இந்த குழாயடி சண்டை மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன கேட்டாரு, தேசிய கீதம் முதல்ல செய்யணும், கடைசியில செய்யணும். நான் போய் எங்களுக்கு என்ன பெரிய உரிமை? நேற்று சாதாரணமாக நடந்துச்சு. தமிழ் தாழ்வாழ்த்து தேசிய கீதம், கடைசியில மறுபடியும் தேசிய கீதம். என்ன ஆச்சு? கை கால் விளங்காம போச்சா? இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டில் பள்ளியிலேயே வந்துச்சா? அது குறிப்பா பார்க்கும்போது இருமொழி கொள்கைக்கு வந்து தமிழக அரசு அதை பின்பற்றும். மும்மொழி கொள்கைகளுக்காக வந்து ஏதாவது அது குரல் கொடுக்க அதுக்கான வந்து நிதியை வந்து நீங்க தடுக்கக்கூடாது. நிதி ஏற்கனவே நீங்க தமிழக அரசு கொடுக்க வேண்டியது சரியான நிதியை நீங்க திருப்பி தரணும் ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஆளுநரே சொல்ல, ஆளுநர் படிக்கிற உரையில அது இருந்தது. ஆளுநர் சொல்ல இருமொழி கொள்கைன்றது ஆளுநர் உரைன்றது அரசுடைய உரை. அவர் வேற படிக்கிறது அது மரபு, அவ்வளோதான். அவர் போயிட்டே இருப்பார், படிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஜனாதிபதி மத்திய அரசுடைய இதை படிப்பார், அதெல்லாம் கணக்கு இல்லை. இது என்ன பிரச்சனைனா, போன ஆளுநர் இதெல்லாம் படிக்க மாட்டார், அது மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் பண்ணார். பொதுவாக ஆளுநர்களுக்கு ஆளுநர் உரை அனுப்பி வைக்கப்படும். அதில் வந்து நீங்கள் ஒரு மாநிலம் எனக்கு என்னென்னு தேச விரோத கருத்துக்கள், தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி, இல்லை வேறு ஏதாவது பிரதமரை பற்றி தரக்குறைவான இது, இல்லை ஜனாதிபதி பற்றி ஏதாவது ஒன்று, நாட்டு ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி வரிகள், இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆளுநர் அதெல்லாம் கட் பண்ணுறார், அதெல்லாம் கட் பண்ணி விடுவார். இன்னொன்று, தவறான தகவல் உரையில் இருந்தாலும் அதை ஆளுநர் வந்து இதை மாற்றி போடணும்னு சொல்லுவார். இதுதான் ஆளுநர் உரைக்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை தாண்டி ஒரு அரசு மத்திய அரசுடைய விஷயங்கள்ல முரண்படுறது, கொள்கை ரீதியாக முரண்படுற விஷயங்கள், மாநில அரசுடைய கொள்கைகளை பற்றி சொல்றது, சட்டம் ஒழுங்கே ஒரு மண்ணும் இருக்காது, சிறப்பான சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் கூட ஆளுநர் படிச்சுட்டு போகணும். ஏன்னா அது அந்த அரசுடைய இது. போன ஆட்சியில் இவர் காந்தியை பேச மாட்டேன், அம்பேத்கர் பேரை படிக்க மாட்டேன், பெரியார் பேரை படிக்க மாட்டேன்லாம் இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்காங்க. அதெல்லாம் தப்பு. அதே நேரம் தேசிய கீதத்தை அவர் முதல்ல இசைக்கணும்னு கேட்டார், அது சாதாரண நடைமுறை. அதை பண்ண மாட்டேன்னு இவர்கள் சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே குழாயடி சண்டை போட்டிருக்காங்க. இப்போ அது இல்லை. இதில் இப்போ என்னன்னா, நீங்கள் மத்திய அரசுக்கு எதிராக இருமொழி கொள்கை, நீட்டு இதெல்லாம் உருட்டுறாங்கல்ல, இது எல்லாத்தையும் தாவைக்க விட்டுருணும். திமுக அவர்கள் கொள்கை அவங்க என்ன வேணா செய்வாங்க அவங்க தேவைக்கு. இப்போ உருட்டுறாங்க. இப்போ போய் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து நீட்டு பற்றி கேட்குறேன், அதுக்கேற்ற மாதிரி விட்டுருவாங்க. நீட்டுன்றது ஒரு தேர்வு, இந்தியா முழுசும் இருக்கு. அதுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்குன்னு அவங்க தான் பைத்தியக்கார மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எங்கே போச்சுன்னு அந்த நீட்டை நம்ம மாணவர்கள் சிறப்பாக அந்த எக்ஸாம் எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த கல்வி முறையை மாற்றுறோம். அது இன்னொன்று, நம்ம சும்மா இருக்கிற சாதாரண நாட்டில் நம்ம பத்திரிகையாளர் கூட கேந்திர வித்யாலயில் நம்ம பிள்ளைங்க எப்படியா சேர்க்கணும்னு எம்பி கிட்ட போய் லெட்டர் வாங்கி கொடுத்த காலம்லாம் உண்டு. ஏன்? ஃபீஸ் கம்மி, சிபிஎஸ்சினால 3 மொழி இருக்கும், நல்ல கல்வி. அதே நல்ல கல்வி தான் பிஎம்சி ஸ்கூல், சிபிஎஸ்சியுடைய அடுத்த வருஷம். அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது நவோதய பள்ளி, அது வந்து மாவட்டத்துக்கு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக திறந்து கொடுக்குறாங்க, இடம் மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்சிஆர்டி பாடத்திட்டம் தான். அது படித்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ். ஏழை பிள்ளைங்க தான் படிக்க போகுது. ஏன் தடுக்கிறீங்க? போன கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா மும்மொழி, என்னப்பா மும்மொழி, 3வது மொழி திணிப்பு. எப்படி திணிப்பு? அப்போ தனியார் பள்ளியில் திணிக்கலையா? நீ நடத்துகிற பள்ளிகளில் திணிக்கலையா? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் திணிக்கலையா? அது என்ன கவர்மெண்ட் ஏரியோட பசங்களுக்கு மட்டும் 2 மொழி? நடா அநியாயம் பண்ணுறீங்க. அந்த நியாயமான வார்த்தையை கேட்கணும். இவர்கள் அதே ஆட்டு மந்த மாதிரி இவர்களும் போகிறாங்க. இப்படிலாம் போய்கிட்டு பயம். மாட்டு சிந்தனை வேணும். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், கவர்மெண்ட்டில் படிக்கிற பசங்களும் நல்லா படிக்கணும்னு கொண்டு வரணும். புதிய கல்விகளில் நல்ல அம்சங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். நீங்கள் கேரளாவில் ஏதோ ஒன்று இதுக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் எது தானே?
அப்புறம் ஏன் அவருக்கு கொண்டு வந்த அந்த இதை கொண்டு வரீங்க அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் கம்யூனிஸ்டுக்கு தான்ப்பா எதிரி, குழந்தைகள் எதிரி இல்லை, நல்ல விஷயத்தை நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த முதலமைச்சர். ரொம்ப யதார்த்தமானவர். அந்த மாதிரி இவர்கள் யோசிக்கணும். நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொன்ன பிறகு நீண்ட காலம் கம்யூனிஸ்டில் பயணம் செய்த மகேந்திரன் அவர்கள் அவர் கம்யூனிஸ்டா? சரி 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 சரி. தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காரு. அதே சிவப்பு துணியை தான் நான் பயன்படுத்துவேன், இதே கம்யூனிஸ்ட் கொள்கை தான் என்னை சார்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் போட்டிருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு ரொம்ப நேர்மையான எடுத்து கோபமாக கட்டி போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். அதாவது இந்த மகேந்திரன் பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுமே பல வித்தியாசங்கள் இருக்கு. அவர்கள் கிட்டத்தட்ட முதலாளித்துவ கட்சி மாதிரி தான் இயங்குவாங்க. இல்லாட்டி தலி ராமச்சந்திரன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க முடியுமா? அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு. கண்டிப்பா அந்த மாதிரி பணம் இருந்தால் யார் வேணால் சேர்த்துக்குவாங்க. பாண்டியன் வெளியில் போனார், கட்சி ஆரம்பித்தார், கண்ட இதை பண்ணியிருந்தார். அவர் ஆக சிறந்த அறிவாளி, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் எனக்கு என்னென்னு போனார், ஜெயலலிதா கிட்ட இருந்து எம்பி சீட்டு வாங்கினார், டிஎம்கே எம்பி சீட்டு வாங்கினார், நல்லா சம்பாதிச்சார், எல்லாம் பண்ணார். மறுபடியும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து மாநில செயலர் ஆகிட்டார். இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியில் சிபிஎம்லாம் அது நடக்காது. அதே மாதிரி பண விவகாரம் இந்த விவகாரம்லாம் அவங்க வந்து வறுமையில் தான் இருப்பாங்க. மிக சண்முகத்தை எடுத்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருப்பார், அந்த வறுமை தான். ஆனால் இந்த திமுகவோட இவர்கள் கூட்டணி வைத்த பிறகு இந்த 5 ஆண்டுகள்ல இவர்களுடைய அடையாளத்தை இழந்துட்டாங்க. அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆமா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில முட்டரசனா ஆயிட்டாரு. இப்ப நீ இவரு இதுல சென்டர் தாவிட்டாங்க. கொஞ்ச காலில் முட்டரசன் வந்து திமுக சேர்ந்துருவாரு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க ஏற்கனவே. சிபிஎம்ல அது நடந்துச்சு, அதான் கொடுமை. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லாத வழக்கங்கள்லாம் இப்ப நம்ம பார்க்கறோம். அதுல மார்க்சிஸ்ட் கட்சியிலையும் பார்க்கறோம். இந்த சு வெங்கடேசன் ஒருத்தர் எம்பி இருக்காருல்ல, அவருலாம் ஒரு 90கள் எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. லீலாவதி படுகொலை செய்யப்பட்ட பொழுதுலாம் அவர் எங்க இருந்தாருன்னு தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து 2வது தடவை எம்பி. போன தடவை அவருக்கு எம்பி சீட் கொடுக்கலன்னா அவர் திமுக போயிருப்பார். வெளியில அவர் விளம்பரத்தால வளர்ந்த ஒரு வாழ்க்கை நிரந்தரமாகாது, குறித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது. இவங்கெல்லாம் அந்த மாதிரி விளம்பரத்தால வளர்ந்த ஒரு வாழ்க்கை. நீங்க விஜய் பாத்தீங்கன்னா சிபிஎம் ஆபீஸ் வரும்போது இவரை பார்த்துட்டு அப்படின்னு கட்டி பிடிப்பாரு. அதுக்கு முந்தானத்து வரைக்கும் திமுகல கொள்கை குன்றா இவர் சு வெங்கடேசன் இருந்தார். இந்த மாதிரி இவர்கள் எல்லோரும் அது முதலாளித்துவ கட்சிகள்ல ஓகே. இப்ப நான் வைகோ போர் வாளாக இருப்பேன், கலைஞர் என்னை அவர் மடியும் பொழுது என்னிடம் சொன்னார் தம்பியை பார்த்து கொள்ளும் என்று, நான் ஒரு தளபதியாக போர் தளபதியாக இந்த ஆட்சியை காப்பாற்ற இருப்பேன் இப்படிலாம் உருட்டினாரா? இப்போ போர் தளபதியாக. அதனால இது அவர்களுக்கு சகஜம், வியாபாரம். அவங்க பொறுத்த வரைக்கும் அரசியல் வியாபாரம். ஆனா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர்களும் வியாபாரிகள் ஆகிட்டாங்க. அதுலதான் நீங்க சி மகேந்திரன் சொல்றீங்க, நான் சொல்றேன், இப்ப எழுதி வச்சுக்க, சு வெங்கடேசன் கூட ஒரு காலத்துல சேருவார். இந்த மாதிரி விளம்பரத்தால வளர்ந்தவங்க இந்த புத்தி தான் இருக்கும். சி மகேந்திரன் மேல கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. சி மகேந்திரன் தான், முத்தரசன் மேல எல்லார் மேலேயுமே கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. அது பல்வேறு பிரச்சனைகள். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவன் ஒரு முதலாளித்துவ கட்சியில சேர்றது அரிதிலும் அரிது. அதுலயும் நீ வந்து எத்தனை வருஷம் நீங்க பிரயாணம் பண்ணிருக்கீங்க? எப்படி என்சிபிஹெச்ல விபி சிந்தன் இருந்த காலத்துல இவர் துணை தலைவர். விபி சிந்தன் சிஷ்யன்னு சொல்லுவாங்க. ஆனா விபி சிந்தன் நேர்மையிலும் நேர்மையானவர். அவர் போக்குவரத்து தொழிற்சங்க தலைவராக இருக்கும்போது போக்குவரத்து எம்டி அவரை பார்க்க வந்து பார்ப்பான். விபி சிந்தன் அலுவலகத்துக்கு வர்றாருன்னா அந்த ஆபீஸ அலரும். அவர் தான் அந்த சிம்சன் தொழிலாளர் சங்கத்திலே இருந்தார். அப்போ ஆளுங்கட்சி குண்டர்களால பஸ்ஸில் அவர் மேலே கொலவெறி தாக்குது, கத்தி அப்படியே முதுகில் குத்தி வச்சுட்டு போயிட்டான். பஸ்ஸில் கடை பஸ்ஸை விட்டு எல்லாம் இறங்கி ஓடிட்டாங்க. ரத்த வெள்ளத்தில் இருந்தவரை எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. உங்களுக்கு யாராவது என் மேலே அக்கறை இருந்தால் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கண்ணா. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் 75 எனக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பொழைச்சி 87 வரைக்கும் இருந்தார். அப்படிப்பட்ட அப்பழுக்கட்ட தலைவர் கீழே இவர் சிஷ்யம் மாதிரி வேலை செஞ்சு அப்படியே தலைக்கல. இன்னைக்கு இங்கே சேர்ந்துட்டு சிவப்பு துண்டு போகிறதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுருக்காங்க. ஏண்டா எல்லாம் பொழப்பா, இது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த கட்சியில் சேர்றதை பற்றி நான் சொல்ல வரேன், அந்த கட்சியை மட்டமாக சொல்கிறேன். இடதுசாரி கட்சியிலேருந்து ஒரு முதலாளித்துவ கட்சியில் போய் சேர்றீங்களா, அதுக்கு சொல்கிறேன். இன்னும் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி அது எங்க இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். அதிமுக அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமீப காலமாக வந்து பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது. ஒளிபரப்பான அந்த
இதுவும் வந்து பறிக்கப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு புது அரசு மேல பரவலாக வராங்க. அது நம்ம எந்த மாதிரியான அது எடுத்துக்கலாம் அந்த அரசுக்கு எந்த மாதிரியான ஆலோசனை? மேல் விமர்சனம் வைக்கிறேன் என்றால் என் விரல் உங்களை நோக்கி நீள்கிறது என்றால் பிரச்சனை இல்லை. உங்கள் மூக்கு நுனி வரைக்கும் நீள்றதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் மூக்கை தொட்டா பிரச்சனை. கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் விமர்சனங்களை ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பதை யாரும் மறுக்க போவதில்லை. அது முறையான விமர்சனமாக ஊழல் முறைகேடு இந்த மாதிரி விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள்னு ஒரு வர்க்கம் எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில் சினிமா துறை மாதிரியும் ஊடகத்துறை மாறிடுச்சு. பெண்களுக்கான பாலியல் இந்த மாதிரி விஷயங்கள் கால வச்சுட்டாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பும் கிட்டத்தட்ட இதில் பத்திரிகை துறையில் அரசுக்கு ஆதரவாக பேசி அதன் மூலம் ஆதாயம் அடைந்து நிறைய பேர் நல்லா சுகபோக வாழ்க்கை அதெல்லாம் கோடிக்கணக்கில் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு ஆட்சி மாறினா அங்கேயும் வந்து டிக்கெட்டை போடுற ஏற்பாடுலாம் இருக்கு. ஆட்சியாளர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இவன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறான், சரி போன இதில் அவங்களுக்கு அடித்தான், இந்த இதில் நமக்கு அடிக்கிறேன்றான், சரி அடிச்சிக்கோ நமக்கு என்ன போச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ இவர்கள் வண்டி எந்த ஆட்சி வந்தாலும் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் என்னன்னா ஒரு கட்சிக்கு எதிராக பேசுறது, விமர்சனம் வைக்கிறது, அதில் எண்டுக்கு போய் அவதூறு பேசுறது, கண்டபடி பேசுறது, பேஜ்வியூக்காக பேசுறது. டிஜிட்டல் மீடியா தானே இப்போலாம், பேஜ்வியூக்காக பேசுறது. பேசிட்டு அந்த கட்சி நல்லது நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த வறுப்பை அப்படியே வன்மத்தை வச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டே இருக்கு. இதற்காக எதிர் தரப்புல பெரிய அமௌண்ட் வாங்க. போன ஆட்சியில ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் போல, மற்றபடி பத்திரிகை உலகமே அங்கதான் இருக்கு. ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் போல, மற்ற எல்லாரும். அதுலேயும் பத்திரிகை சில பேர் குற்றம் சாட்டினவங்கலாம் கைது இந்த மாதிரி நடவடிக்கைலாம் போச்சு. இந்த ஆட்சி வந்த பிறகு அதே பத்திரிகை இதெல்லாம் நடக்குது. என்னுடைய இது என்னன்னா முறையாக விமர்சனம் பண்றவங்க, ஆட்சியில உடைய அவலங்களை முறைகேடுகளை விமர்சனம் பண்றவங்க கைது பண்றதுன்றதோ நான் சட்ட நடவடிக்கைன்றதோ கூடாது. உங்களுக்கு அப்படி அவர்கள் தவறாக விமர்சனம் பண்ணாங்கன்னா நோட்டீஸ் அனுப்புவேன், சம்மன் அனுப்புவேன், இல்லை அதை நீக்க சொல்லுங்க, இல்லை வழக்கு போடுங்க. இதுதான் நடைமுறை. இதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் நீங்கள் அதிகாரிகள் பேச கேட்குறீங்க, முட்டு சந்திக்கு போறீங்க. ஆனால் இங்கே நான் சொல்லுவது அரசை விமர்சிக்கிறது, அரசுடைய நடைமுறைகளை அரசியலை விமர்சிக்கிறத பற்றி தான். அதுதான் பத்திரிகையாளர் வேலை. அதை தாண்டி பெண்களை, குழந்தைகளை, இல்லை அவரவர்கள் சொந்த குடும்பத்தை, இப்போ சமீபத்தில் ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் மேலே இந்த கேஸ் போதை மருந்து, அந்த ஜான் பிரிட்டோ தான் இவருடைய லீமா ரோஸுடைய தம்பி ஆதவ அர்ஜுனா பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உறவினர்னு இட்டு கட்டி எஸ்டத்துக்கு பேசி தவறா இது பண்ணாங்க. அவங்களெல்லாம் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இதுல பல மங்குனிகள் உண்மை என்னன்னு பார்க்க வாட்ஸ்அப் தகவல்களை நம்பி பேசி மாட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்ட வரலாறுலாம் உண்டு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் உண்மையை தேடணும். அவதூறு பேசுறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். ரெண்டாவது, அவந்தாலே உண்மையிலேயே லீமா ரோஸுடைய தம்பியா இருந்தாலும் மாட்டிக்கிட்டாலும் அவர் மூலியமாக ஆதவ அர்ஜுனாக்கு என்ன ஆதாயம், அவர் மனைவி என்ன விஷயம், இதெல்லாம் நீங்க தகவல் தகுந்த ஆதாரம் இல்லாமல் நீங்க பேச முடியாது, இணைச்சிலாம் பேச முடியாது. பொதுவெளியில இல்லாத பொதுப்பணித்துறை அமைச்சருடைய மனைவியுடைய படத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் எந்த வகையில பத்திரிகை இதுன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கைது நடவடிக்கைன்னு போகாம டெஃபர்மேஷன் கேஸு, மன நஷ்ட வழக்கு, கிரிமினல் வழக்கு பதிவு இந்த மாதிரி எதாவது போகலாம். ஆனால் கைது போனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களை, குழந்தைகளை இழிவா பேசுறது, இதெல்லாம் அப்புறம் அவர்களை காட்சிப்படுத்துறது, இது எல்லாமே 67 ஆக்ட் கீழே பெரிய குற்றம். அதற்கு கைது நடவடிக்கைலாம் உண்டு. அந்த மாதிரி கைது செய்கிறவர்கள இதெல்லாம் நான் ஆதரிக்கவில்லை. அது காவல்துறை நடவடிக்கை. பத்திரிகையாளர் வேலையை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எதிராக இந்த அரசு நடவடிக்கை எடுத்தால் நம்ம அதற்கு எதிரானவர்கள் தான். இந்த அரசு அதில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. அதனால எப்பவுமே எல்லோருமே அவரவர்கள் எல்லையில இருந்து தான் இந்த நடவடிக்கையும் பண்ணணும்ன்றதான் என்னுடைய. நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் அருமையா நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் அருமையான ஒரு பதிலை நீங்க பதிவு செய்யுங்க.